செய்தியாளர் குமரவேல் இணைப்பில் இருக்கிறீங்க. கைது செய்யப்பட்ட அந்த ஹேமராஜினுடைய பின்னணி என்ன? ஏன்னா ஏற்கனவே அவர் இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர், தண்டனை அனுபவித்தவர். அவருடைய பின்னணி என்ன? எப்படி அவர் வெளியே வந்தார் சிறையிலிருந்து? பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணினுடைய உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் பதிலளிங்க. பூங்குழலி, முதலாவது தற்போது கைதாகியுள்ள ஹேமராஜின் பின்னணியை பொறுத்தவரைக்கும் குடும்ப பின்னணி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய பின்னணி. குடியாத்தம் அடுத்த கீழ் ஆலத்தூர் பகுதியை சேர்ந்தவர், பூஞ்சோலை என்ற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். இவருடைய முதல் குற்றம் என்பது கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற அக்னிபாத் ஆள் சேர்ப்பில் கலந்து கொள்வதற்காக சென்று சென்னையிலிருந்து திரும்பியுள்ளார். அப்போது காட்பாடி ரயில் நிலையத்திலேயே நீண்ட நேரம் சுற்றியவர் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் செல்லும் அந்த ரயிலில் வந்த பெண்கள் கோச்சில் ஏறியுள்ளார். அப்போது சென்னையிலிருந்து தனது திருமண பத்திரிகையை வேலூரில் உள்ள தோழி வீட்டுக்கு அளிக்க வந்த பெண்ணு தனியாக இருந்தார். அவரிடம் தவறாக நடக்க முயற்சித்து அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி செல்போனை பிடுங்கிக் கொண்டு ஜாப்ராப்பேட்டை என்ற பகுதியில் ரயிலில் இருந்து கீழே தள்ளியுள்ளார். இது தொடர்பாகத்தான் காட்பாடி ரயில்வே காவல்துறையினரும் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினரும் இவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக இவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்ட நிலையில் 11 மாதங்கள் மட்டுமே இவர் சிறையில் இருந்து விடுதலையாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இவரும் இன்னொரு பெண்ணும் காதலித்து வந்ததாகவும், காதலித்து வந்த பின் தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியதாக இவர் தெரிவித்திருந்தார். அதனால் அந்த பெண்ணை மலைப்பாங்கான பகுதிக்கு வரவழைத்து அவரையும் கொடூரமான முறையில் கொலை செய்திருந்தார். இது தொடர்பாக குடியாத்தம் நகர காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிலும் இவர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதில் 3 மாதம் மட்டுமே இவர் சிறையில் இருந்து தற்போது வெளியே வந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது 2025ஆம் ஆண்டு திருப்பூரில் இருந்து திருப்பதிக்கு பயணித்த 4 மாத கர்ப்பிணி பெண்ணுக்கு இத்தகைய கொடூரத்தை இந்த நபர் நிகழ்த்தி இருக்கிறார். இந்த பெண் அவருடைய வேதனை குரலில் தெரிவித்தது போல இந்த முறை அவருக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும், இனி ஒரு பெண்ணுக்கு இது நேராமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு குரலாக அவர் ஒலித்திருக்கிறார். இது புதிய தலைமுறை முதல் முறையாக இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. வேதனை தெரிந்தவர்களின் எப்போதுமே புதிய தலைமுறை இருக்கும் அவர்கள் பக்கம். அந்த வகையில் இந்த பெண், பாதிக்கப்பட்ட பெண்ணின் தரப்பிலிருந்தும் இந்த குரலை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இரண்டாவதாக, தற்போதைய சூழலில் இந்த பெண்ணுக்கான சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று காலை 11:30 மணி அளவில் இந்த பெண்ணுக்கு இந்த துயரம் நேர்ந்திருக்கிறது. அங்கு வந்த பொதுமக்கள் இவரை பார்த்து 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுத்து சுயநினைவின்றி கிடந்த அந்த பெண்ணை மீட்டு அடுக்கம்பாறையில் உள்ள வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதித்திருக்கிறார்கள். அந்த பெண் குறிப்பிடும் போது கூட சொன்னால், மிகவும் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போராடினேன், கெஞ்சி பார்த்தேன், ஆனால் அவன் அதை கேட்காமல் ரயிலில் இருந்து என்னை கீழே தள்ளிவிட்டான். கீழே விழுந்ததிலிருந்து ரத்தம் போக்கு அதிகமாக இருந்த தலையில் சுயநினைவு இல்லாத சூழலுக்கு சென்று விட்டேன். ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது, என்ன நடந்தது என்றும் எனக்கு தெரியாது. விழித்து பார்த்த போது அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருந்தேன் என்ற ஒரு வார்த்தையும் அவர் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில் முதல் கட்டமாக அவருக்கு 4 மாத கர்ப்பிணி என்பதால் அது சார்ந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இவருக்கு கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்ததால் 2 இடங்களிலுமே இரவே இவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தலையில் பலத்த காயமும், முகம், உடல் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காயம் இருப்பதன் காரணமாக தலைக்கு கேன் செய்திருக்கிறார்கள். தற்போதைய சிகிச்சையில் இந்த பெண்ணுக்கு உயிருக்கு ஆபத்தான சூழல் இல்லை என்றும் மிகவும் நல்லபடியாக உடல்நிலை இருக்குது, தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய குடும்பத்தாரும் அவருடைய கணவரும் வேண்டிக் கொண்டது என்னவென்றால், தங்கள் வாழ்வாதாரத்திற்காகத்தான் ஒரு மாநிலத்திலிருந்து மாநிலம் விட்டு பிழைப்புக்காக வந்தோம். இந்த வந்த இடத்தில் இது போன்ற ஒரு துயரம் நேர்ந்ததை எங்கள் குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்வாதாரத்திற்கே வழி இல்லாத எங்களுக்கு மேல் சிகிச்சைக்காக என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு வழி தெரியாமல் தவித்து வருகிறோம். ஆகவே அரசு எனது மனைவியை காப்பாற்றுவதற்காக உயர் சிகிச்சைக்கும் மேல் சிகிச்சைக்கும் தக்க உதவியை புரிய வேண்டும் என்றும் புதிய தலைமுறை வாயிலாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போதைய வரைக்கும் சிகிச்சை சரியான முறையில் சென்று கொண்டிருப்பதாகவும் அவர் கணவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயர் சிகிச்சைக்கும் மேல் சிகிச்சைக்கும் உதவும் பட்சத்தில் அரசு எங்களோடு கைகோர்க்க
வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் ரயில்வேவை பொறுத்த வரைக்கும் அண்மை காலங்களில் ரயில் பொது பெட்டிகளிலும் சரி, பெண்கள் பயணிக்கக்கூடிய பெட்டிகளிலும் சரி, தொடர்ச்சியாக இப்போது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறுவது தொடர்கதையாக வருகிறது. ஆகவே அதனை வழக்கு பதிவு செய்வது, கைது நடவடிக்கை செய்வது என்பதோடு மட்டும் கடந்து செல்லாமல் இது போன்று பெண்களுக்கு துயரும் போது மிக கடுமையான சட்டங்களை முன்னெடுத்து அடுத்து ஒரு நிகழ்வு நடக்காத வண்ணம் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பாதிக்கப்பட்டவர்கள் குரலாக இருக்கிறது. பூங்குழலி, இதுபோன்ற பெண்கள் பாதிக்கப்பட்ட பிறகும் கூட அந்த சிகிச்சைக்கு வழியின்றி தவிக்கக்கூடிய அவல நிலை ஏற்படக்கூடாது. அரசு இந்த பெண் பூரண நலம் அடையும் வரை இந்த பெண்ணுக்கு அளிக்கக்கூடிய சிகிச்சையை இலவசமாக செய்து மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு அந்த பெண் திரும்ப அரசு உதவ வேண்டும். புதிய தலைமுறை அரசுக்கு வேண்டுகோளாகவே இதை வைக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.